பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்த ஒரு காரியம் துரோவா பட்டணத்தில். இந்த துரோவா பட்டணத்தில் என்ன நடந்தது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், துரோவா பட்டணத்திலே எனக்கு கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் இந்த துரோவா பட்டணத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த துரோவா பட்டணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு பவுலுடைய வாழ்வில் நடந்தது. அதற்கு பின்பதாக பார்ப்போம் பவுலுடைய ஊழியத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வையும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவினாலே வழிநடத்தப்படுகிறார். அப்படி வழிநடத்தப்படும் பொழுது அவர் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு அப்படியே ஆசியாவின் ஓரங்களில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார். அப்படி போகும்பொழுது ஆசியாவின் ஓரத்தில் இருக்கிற துரோவாவிலே வந்து தங்குகிறார்கள். எங்க வர்றாங்க? துரோவாவில் வந்து தங்குறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். எங்க வந்தாங்க? துரோவாவுக்கு வந்தார்கள். இந்த துரோவா பட்டணத்தில் அவங்க தங்கி இருக்காங்க. அப்படி தங்கி இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது. அன்றைக்கு இரவு பவுல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அது என்ன தரிசனம் என்று கேட்டால், மக்கதோனியா தேசத்து மனுஷன் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியா தேசத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் சொல்வதாக அந்த காட்சி பவுலுக்கு காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது பவுல் புரிந்து கொண்டார், கர்த்தர் நம்மை மக்கதோனியா தேசத்துக்கு போவதற்கு அனுப்புகிறார் என்று சொல்லி பவுல் புரிந்து கொண்டார். நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் அவர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அப்படி செய்த போதிலும் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பிரயாணப்படுவார்கள். அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. போகிற வழியிலெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், ஊழியத்தை செய்வார்கள். அவங்க போகிற வழியில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் பட்டணங்கள்லையும் கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க அறிவிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த இடத்தில் பாருங்க, ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு குறித்த நாட்டிற்கு, ஒரு குறித்த இடத்திற்கு போகும்படி கர்த்தர் அவரை ஏவி அனுப்புகிறார். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த துரோவாவில் தான் பவுலுடைய வாழ்க்கையில குறிப்பிட்டு சொல்லும்படி, அதாவது குறிப்பிட்டு சொல்லும்படி, இந்த இடத்திற்கு நீ ஊழியத்துக்கு போ என்று கர்த்தர் அவரை அனுப்பி அவருக்கு தரிசனம் கொடுத்த இடம்தான் துரோவா பட்டணம். நான் எப்படி சொல்லட்டுமா? துரோவா பட்டணம் பவுலுக்கு வெளிப்பாடு பெற்றுக்கொள்கிற ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த துரோவாவில் தான் பவுல் தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெற்று மக்கதோனியா தேசத்துக்கு போறாரு. மக்கதோனியா தேசத்துல பிலிப்பு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்றாரு. அங்கு தேவன் மகத்தான காரியங்களை செய்றாரு. அந்த பிலிப்புல தான் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க. யாரு? லீதியால் அம்மா ரட்சிக்கப்படுறாங்க. நிறைய காரியம் நடக்குது. சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைகிறது. சிறைச்சாலையில் என்ன செய்யுது? அஸ்திபாரம் அசையுது. என்ன? பவுலும் சீலாவும் பாடி துதி செய்யும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. சிறைச்சாலைக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இப்படி வல்ல பெரும் காரியங்கள் பிலிப்பில் தான் நடக்கு. மக்கதோனியா தேசத்துல தான் என்ன செய்யுது? நடக்குது. நீங்க தொடர்ந்து கீழே படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சரியா? அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்கதோனியா தேசத்திற்கு போவதற்கு அவருக்கு வெளிப்பாடு உண்டான இடம் துரோவா பட்டணம். நான் இப்படியாக விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். எப்படி துரோவா பட்டணத்தில் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய ஊழியத்தை குறித்து எங்கு செல்ல வேண்டும் என்று வெளிப்பாடு கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவாராக. அதாவது நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளிப்பாடோடு நம்ம இருக்கணும். ஒரு ஊழியம் செஞ்சால் வெளிப்பாடோடு ஊழியம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும்
தேவனுடைய வெளிப்பாடுகள் இருக்கணும். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நிறைந்த ஊழியர்களாக, விசுவாசிகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. பெர்க்மேன் ஐயா ரொம்ப அழகா ஒரு பாட்டு படிப்பாரு. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த துரோவா பட்டணத்தில் என்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது காரியம், பவுலை போல வெளிப்பாடுகளோடு கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். நான் நம்புகிறேன் கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தந்து அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.